அந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதியை மட்டும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோங்க. பாருங்க இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷன்ல இருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பார்டர்ல இருந்து நீங்க ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது நான் தைக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க அந்த பட்டன்ஸ்லாம் உள்பக்கமா வச்சிருங்க. அதாவது 2 கைப்பகுதியுடைய உள்பக்கம் வந்து வெளியே தெரியற மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 சைடுல மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த டாப்ல இருக்கக்கூடிய போர்ஷன் நீங்க தைக்க வேண்டியதில்லை, அப்படியே விட்டுருங்க. அடுத்து நான் வந்து ஒரு லஞ்ச் பேக் எடுத்திருக்கேன். இந்த லஞ்ச் பேக்ல இருக்கக்கூடிய ஜிப்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த ஜிப்பை வந்து அந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதியில் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, நம்ம தைக்காம விட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வச்சு தச்சு எடுக்க போகிறோம். அந்த ஜிப்புடைய பேக் சைடு வந்து திருப்பிட்டு அந்த பேக் சைடு வந்து மேலே இருக்க மாதிரியும் அந்த ஜிப் வந்து உள்ள இருக்க மாதிரியும் வச்சு நீங்கள் தச்சு எடுக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி தைக்கணும் அதே மாதிரி தச்சு எடுத்து இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளி பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் பவுச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலை கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே பெருசாக இருக்கிறதால நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பவுச் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்கன்னா வீட்டில் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வெளியே கொண்டு போகிறதுனால இதை கொண்டு போகலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட பவுச் மாதிரி கொண்டு போவாங்க.